தீபத்துன் வழக்கு தொடர்பாக தற்பொழுது நீதிபதிகள் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு சொல்லப்பட்டது. நீதிபதி அரவிந்த்குமார் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் மூலம் ஒரு புதிய நடைமுறையை புகுத்த பார்க்கிறார்கள் என்ற வாதங்களை வைத்தார்கள். பொது நீதிபதிகள் கார்த்திகை தீபம் என்று அந்த தீபத்தூணில் விளக்கேற்றும் நடைமுறை முன்பு இருந்ததா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை ஆணையர், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறை முன்னர் இல்லை என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து புதிய ஒரு நடைமுறையை புகுத்த பார்க்கிறது. நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம் செயல்படுத்த முடியும் என்று விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மனுவை விசாரித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தற்போது நிலையில் எந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை முழுமையாக விசாரித்து அதன் பின்பே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் எதிர்மனதாகக்கூடிய ராமர் ரவிக்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை கடந்த ஜனவரி மாதம் பிறப்பித்த நிலையில் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறி வழக்கை இழுத்தடித்து வருகிறார்கள் என்று எதிர்மனதாளர் ராமர் ரவிக்குமார் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி மாதம் இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் இத்தனை நாட்கள் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த அறநிலை தரப்பு, பல்வேறு ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டியதால் தான் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் நாங்கள் அனைத்தையும் தற்போது நீதிமன்றத்தின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்மனதாரர் ராமர் ரவிக்குமார், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையோர் உள்ளிட்டோர் அனைவரும் இந்த மேல்முறையீட்டு வழக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற மனுதாரரின் தரப்பு கோரிக்கையை நிராகரிக்கப்படுவதாகவும், இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சலோமி. தீபத்துன் வழக்கு தொடர்பாக தற்பொழுது நீதிபதிகள் பல்வேறு விவரங்களை தெரிவித்திருக்கின்றனர். மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவானது உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு சொல்லப்பட்டது. நீதிபதி அரவிந்த்குமார் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணையானது எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை தரப்பில் உயர்நீதிமன்ற உத்தரவின் மூலம் ஒரு புதிய நடைமுறையை புகுத்த பார்க்கிறார்கள் என்ற வாதங்களை வைத்தார்கள். பொது நீதிபதிகள் கார்த்திகை தீபம் என்று அந்த தீபத்தூணில் விளக்கேற்றும் நடைமுறை முன்பு இருந்ததா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த அறநிலையத்துறை ஆணையர், தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நடைமுறை முன்னர் இல்லை என்றும் தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்து புதிய ஒரு நடைமுறையை புகுத்த பார்க்கிறது. நடைமுறையில் இல்லாத ஒரு விஷயத்தை எப்படி உச்சநீதிமன்ற உத்தரவின் மூலம் செயல்படுத்த முடியும் என்று விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 4 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு மனுவை விசாரித்து நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்ததாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதிகள் தற்போது நிலையில் எந்த ஒரு தடை உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறி வழக்கை முழுமையாக விசாரித்து அதன் பின்பே உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்தார்கள். இந்த வழக்கில் எதிர்மனதாகக்கூடிய ராமர் ரவிக்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை கடந்த ஜனவரி மாதம் பிறப்பித்த நிலையில் தமிழக அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் தற்போது மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் என்றும், சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வரும்போது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக கூறி வழக்கை இழுத்தடித்து வருகிறார்கள் என்று எதிர்மனதாளர் ராமர் ரவிக்குமார் தரப்பில் வாதம் வைக்கப்பட்டது. நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றம் ஜனவரி மாதம் இந்த உத்தரவை பிறப்பித்த நிலையில் இத்தனை நாட்கள் தமிழக அரசு என்ன செய்து கொண்டிருந்தது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த அறநிலை தரப்பு, பல்வேறு ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு செய்யப்பட வேண்டியதால் தான் காலதாமதம் ஏற்பட்டதாகவும் நாங்கள் அனைத்தையும் தற்போது நீதிமன்றத்தின் பார்வைக்கு வைத்திருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்மனதாரர் ராமர் ரவிக்குமார், மதுரை மாவட்ட ஆட்சியர், மதுரை காவல் ஆணையோர் உள்ளிட்டோர் அனைவரும் இந்த மேல்முறையீட்டு வழக்கு பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்த இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்ற மனுதாரரின் தரப்பு கோரிக்கையை நிராகரிக்கப்படுவதாகவும், இடைக்கால உத்தரவு எதுவும் பிறப்பிக்கப் போவதில்லை என்றும் நீதிபதிகள் தெரிவித்து இந்த வழக்கின் விசாரணையை 8 வாரங்களுக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.